ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. நேத்தி பொங்கல் விலாக் பார்த்துட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய 2வது டாட்டரோட பர்த்டே விலாகு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு கொண்டாடுற பர்த்டே, இந்த புது வீட்டுக்கு நான் கட்டி வந்ததுக்கப்புறம். இதுக்கு நான் வந்து புதுசாக வந்து எதாவது ட்ரை பண்ணிட்டு பப்பாளி காயில் அல்வாவும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு காரமும் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நான் தனி வீடியோவாக போடுறேன். இதில் போட்டால் ரொம்ப லென்த் ஆகும். பெரிய சைஸ் பப்பாளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் பாதியை வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு, மீதியை வந்து வேற ஒரு ரெசிபி பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து காயா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு, இது வந்து காயில் தான் பொதுவாக செய்யணும். இந்த அல்வாவுக்கு நான் ஒரு ஹல்வா ரெசிபி தான் பண்ணேன். ஸோ அதை அப்படி குத்தி விட்டோம்னா உங்களுக்கு பால் மாதிரி வந்ததுன்னா அந்த காய் வந்து அது வந்து காயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டூட்டி ஃப்ரூட்டி கூட நம்ம இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் இது பார்க்க வந்து ரொம்ப ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு பிங்கிஷ் கலராக இருந்தது. ரொம்ப நல்லா ஃபர்மாக இருந்தது. பட் வந்து டூட்டி ஃப்ரூட்டிக்கு செட் ஆகுமான்னு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு நம்ம அந்த ரெசிபி கரெக்டாக வந்தால் போடலாம் இந்த பழத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பாதியை மட்டும் அல்வாக்கு எடுத்துட்டேன். பொதுவாக அந்த பப்பாளி பழத்துலேயும் அல்வா பண்ணுவாங்க. காயில் பண்ணால் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டலான்ட்டு நான் வந்து ரெசிபி தனியாக ஷூட் பண்ணியிருக்கேன். நான் அது வந்து அதுக்கப்புறம் போடுறேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் தான் கேக் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வெளியில் கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸ்வீட்டும் காரமும் மட்டும் புதுசாக ஏதாவது வித்தியாசமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அழகாக அந்த அல்வா பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு நான் யூஸ் பண்ண பாத்திரம் பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக அமேசான் ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து இன்னும் கிடைக்கல, எனக்கு வரல. பட் அதுக்கு பதிலாக நேரில் கடையில் வாங்கின ஒரு சூப்பரான ப்ரெஸ்டீஜோட பாத்திரத்தில் தான் பண்ணேன். நான்ஸ்டிக் தான், அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஹீட் கொஞ்சம் கூட கையில் படவே இல்லை. நீங்கள் அப்போ முன்னாடி உள்ள விலாகில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொருள் வாங்கினதில் சூப்பராக வந்திருக்கு. கையில் கொஞ்சம் கூட சூடே ஏறல. நல்லா கிண்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து உட்டன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் தான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் ஸ்வீட் பண்ணுறேன். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் வந்து ஒரு பெரிய கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது மிஸ்டேக்கில் போயிட்டுருக்கு. அது எப்போ சரி பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது என்ன ஆச்சு, வேறு என்னென்ன பொருள் வாங்கினேன், துணியில் என்ன வாங்கினேன், பாத்திரத்தை என்ன வாங்கினேன்றது இன்னொரு 2வது பார்ட் இருக்குது. நான் அது ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தான் ஆரம்பித்தேன். இது வந்து நாள் வந்து நைட்டே நான் பண்ணிட்டேன் இந்த ஸ்வீட்டு. ஏன்னா அடுத்த நாள் டைம் இருக்காது அப்படின்ட்டு. அதனால் அன்றைக்கி விலாக்லாம் பெருசாக எடுக்கல. மற்ற விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுறது, வேறு விலாக் வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஃபுல்லாக பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே இந்த அல்வா ரெசிபி வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு அப்புறம் இந்த ரெசிபியை டிசைட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பப்பாளியும் வாங்கிட்டு வந்தாங்க. ரெடி பண்ணி அதை முடிச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலையில் ஒரு 11, 12 மணி போல் அவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பாப்பா பேரில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிராண்டாக பெருசாக பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் லோக்கல் ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ எல்லா பிளானுமே அப்படியே மாறிடுச்சு. ஸோ கேக் வந்து ஆர்டர் பண்ணியே நாங்கள் வாங்கிட்டோம். ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கேக், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில். அதுக்கு பதிலாக நான் வந்து பொதுவாக நான் தான் அந்த நிறைய பர்த்டேக்கு இந்த கொரோனா டைமுக்கு முன்னாலேருந்தே நான் வந்து பர்த்டே கேக்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நார்மலாக அவனில் தான் பண்ணது. டம்ளரில், கோதுமையில், அரிசி மாவில் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பேக்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து எனக்கு பேக்கிங் கற்றுக்கணும், பேக்கிங் கிளாஸ் போயிட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ இந்த கேக்லாம் நான் வந்து அந்த கொரோனா டைமில் வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்த கேக்லாம் அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி பண்ணேன். எல்லாமே சூப்பராக வந்த கேக்ஸோட பிக்சர்ஸ் தான். இன்னும் நிறையா பண்ணேன். பட் இதுதான் இப்போதைக்கு இருந்தது. சிலதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பாப்பாவுக்கு வந்து கடையில் தான் வாங்கினோம். அவளுக்கும் அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வழக்கமாக ஸ்ட்ராபெரி க்ரீம் போட்டு அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு இல்லை ஐஸ்கிரீம் கேக்கு அப்படிலாம் பண்ணலான்னு நினச்சோம். பட் இந்த வாட்டி வேறு மாதிரி மாற்றி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அவளோட பர்த்டேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்ட இப்போதைக்கு எங்களோட இதில் வந்து மரம்லாம் நட முடியாது. பாப்பா ஃப்யூச்சரில் என்ன மாதிரி மரம் நட்டால் நம்ம காம்பவுண்டுக்கோ வீட்டுக்கோ இது இல்லாமல் இருக்குன்னு பார்த்துட்டு அது மாதிரி பண்ணணும். இப்போதைக்கு வந்து ஒரு குண்டு மல்லி செடியும், ஒரு பன்னீர் ரோஸ் செடியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து வீடியோ எடுத்து நாளாயிடுச்சு. இது ஜான்வரி 11 அப்போ எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். இப்போ உள்ள இது இப்போ எப்படி இருக்குன்றதை நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு பன்னீர் ரோஸும் வச்சுருக்கோம். அதுவும் எப்படி இருக்குன்றதையும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமோசாவுக்கும் பப்ஸுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லேயர்டு சமோசா, பப்ஸ் மாதிரியும் இருக்கும். அவ்வளோ க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப வேலையே பிடிக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அதில் வந்து சமோசா இதுலேயும் ஷேப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்ஸு
ஷேப்பில் ஸ்ப்ரிங் ரோல் ஷேப்பில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். அதில் எக்ஸ்ட்ரா அந்த பீசஸையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் பொரித்து மசாலா போட்டு அதையும் சாப்பிட்டா எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே கூட வச்சு சாப்பிட்டோம். 2 போல் இருந்தது. அதை வந்து சாப்பிட்டப்போ கூட சும்மா வெளியில் தான் வச்சுருந்தோம், கெட்டே போல். நெக்ஸ்ட் டே படப்போ கூட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேயர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. ஸோ இந்த ரெசிபி நான் வந்து இந்த வீடியோவில் இந்த 2 பப்பாளி ஹல்வா ரெசிபி இதுவும் சேர்த்து பப்ஸ் ரெசிபி ஆட் பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும், ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் தனித்தனி ரெசிபி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இது வந்து இந்த பீசஸ்லாம் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம். பாருங்கள், எல்லா ஷேப்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ அம்மா வந்து உங்களுக்கு ஒன்று உடச்சி காட்டுவாங்க பாருங்கள். நான் அது சவுண்டு ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், எடுத்துட்டேன். அதை பண்ணும்போது அவ்வளோ மொறுமொறு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே கூட எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அந்த ரெசிபி கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள்லாம் ரெடி பண்ணி எல்லாமே கேக்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணோம். நவுத்தும் போது தான் கொஞ்சம் அட்டையில் அங்கெங்கெல்லாம் இடிச்சிருச்சு. பட்டு பரவாயில்ல. அப்புறம் சாக்லேட்ஸு, பாப்பாவுக்கு கிஃப்ட்டு, அப்புறம் எல்லாமே வச்சுட்டோம். பின்னாடி வந்து பெருசாக டெக்கரேஷன்லாம் ஒன்றும் பண்ணல, நாங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பி. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்தோம், ஸ்கூலுக்கு போட்டு போகிற மாதிரி. ஏன்னா அன்றைக்கி ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் லோக்கல் ஹாலிடே விட்டதுனால அந்த மாதிரியே பண்ணியாச்சு. இல்லைனா அவளுக்கு என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன் அமேசானில், அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பண்ணலான்னு நினச்சிட்டு அப்படியே டைம் ஓடி ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லாமே பண்ணி முடித்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் முடிக்கிறதுக்கு, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் நின்று சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு, பர்சனலாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஸோ எல்லாமே ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ எடுத்த வரைக்கும் உள்ளது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து பாப்பாவை ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி மற்ற ரெசிபீஸ்லாம் அந்த இதில் வந்து 2 ரெசிபீஸ் நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.